கண்டிப்பாக ராதிகா. குறிப்பாக தமிழகத்தில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வந்தாலும், இன்னும் வெயிலின் தாக்கமானது பல இடங்களில் குறையாமலேயே இருந்து வருகிறது. அதன்படி பார்த்தால் தமிழகத்தில் இன்னும் பல இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி தற்பொழுது வரை இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்வதற்கு மிகவும் கடினமான சூழலானது நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பானது இன்று தொடங்கியுள்ளது. குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததன் காரணத்தினால் ஜூன் 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய பள்ளியானது அதன் தள்ளி வைக்கப்பட்டு இன்று ஜூன் 4ஆம் தேதி இன்று தொடங்க வைக்கப்பட்டது. இருப்பினும் வெயிலின் தாக்கமானது பல்வேறு இடங்களில், அதிலும் குறிப்பாக சென்னையில் பல இடங்களில் 100 டிகிரியை தாண்டி பதிவாகியுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பமானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலம் நிறைவடைந்த பின்னரும் வெயிலின் தாக்கம் குறையாத நிலையே தொடர்ந்து இருந்து வருகிறது. அதன்படி கடலூர், மதுரை, வேலூர், திருத்தணி, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் அதிகமாக வெப்பநிலையானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக இதன் காரணமாக பொதுமக்கள், முதியோர், குழந்தைகள் உள்ளிட்டோர் கடுமையாக சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வெப்பத்தின் தாக்கத்தால் பல சாலைகளானது வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல இடங்களில் மக்கள் குடிநீர் மற்றும் குளிர்பானங்களை நாடும் நிலையும் தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கிடையே கேரளா மற்றும் தமிழகத்தில் சில இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. அதன்படி அதிகாரப்பூர்வமாக இன்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பருவமழை முன்னேற்றம் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மாநிலங்களில் பல உள் மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கமானது இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் பல தரப்புகளில் இருந்து, அதிலும் வானிலை ஆய்வு மையம் தரப்புகளில் இருந்து தற்போது வரை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மழையும் வெயிலும் என இருவேறு காலநிலை நிலவும் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்புகளில் இருந்து தற்போது வரை அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ராதிகா.